திருச்சி மாவட்டம் லால்குடி அடுத்த கீழன்பில் கிராமத்தில் சட்டவிரோதமாக வீட்டில் மது பாட்டில்கள் பதுக்கி வைத்திருப்பதாக லால்குடி காவல் ஆய்வாளர் செந்தில்குமாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து கீழன்பில் கிராமத்தில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பழைய பிரபல சாராய வியாபாரியான அதே பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி, முரளி, திருச்சி வரகநேரி பகுதியைச் சேர்ந்த கதிரேசன் என்ற மூவரும் வீட்டில் மது பாட்டில்களை பதுக்கி வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து 2,16,000 ரூபாய் மதிப்புள்ள 1087 மது பாட்டில்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 3 பேரையும் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த பீரகுப்பத்தில் இயங்கி வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திருத்தணி திமுக சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் பூபதி ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். அப்போது அங்கு 30க்கும் மேற்பட்ட படுக்கை வசதிகள் உள்ளதை அறிந்த எம்எல்ஏ சந்திரன் வட்டார மருத்துவ அலுவலரிடம் கொரோனா தொற்று சிகிச்சைக்காக இப்பகுதி மக்கள் திருவள்ளூரில் உள்ள மருத்துவமனைக்கு செல்வதாகவும் அங்கு படுக்கை வசதி இல்லாமல் சிரமப்படுவதாகவும், எனவே இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை கொரோனா வார்டாக மாற்றி சிகிச்சை அளிக்கலாம் என்றும் அறிவுறுத்தினார். அதற்கு தேவையான ஆக்ஸிஜன் வசதியை ஏற்படுத்தி தருவதாகவும், ஆரம்ப சுகாதார நிலையத்தை கொரோனா வார்டாக மாற்றுவதற்கு மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி பெற்று தருகிறேன் என்றும் எம்எல்ஏ சந்திரன் உறுதியளித்தார். உலக குடும்ப தினத்தை சிறப்பிக்கும் நோக்கில் காபி பொடியில் 13 மணி நேரம் ஓவியம் வரைந்து மதுரையைச் சேர்ந்த கீர்த்திகா என்பவர் சாதனை படைத்துள்ளார். குடும்ப உறவுகளின் அவசியத்தை உணர்த்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மே 15ஆம் தேதி உலக குடும்ப தினமாக கொண்டாடப்படுகிறது. அதனை சிறப்பிக்கும் நோக்கில் மதுரை மாவட்டம் மேல அனுப்பநாடி ஹவுசிங் போர்டு காலனியில் வசிக்கும் காஸ்டியூம் டிசைனிங் இறுதியாண்டு பயிலும் 21 வயது மாணவி கீர்த்திகா வெர்ச்சு புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் என்ற அமைப்பின் மூலம் காஃபி பவுடரில் தொடர்ந்து 13 மணி நேரம் ஓவியம் வரைந்து சாதனை படைத்துள்ளார். அதில் பெண்மையை போற்றும் விதமாக பெண்ணின் இளமை பருவம், திருமணம், தாய்மை அடைதல், குழந்தை பெறுதல், முதுமை அடைதல் என வாழ்க்கையின் பல்வேறு படிநிலைகளை 11 ஓவியங்களாக வரைந்துள்ளார். இவருடைய முயற்சி வெர்ச்சு உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் பரவி வரும் கொரோனா வைரஸ் 2வது அலையை கட்டுப்படுத்த பொதுமக்களுக்கு தடுப்பூசிகள் போடுவதை தமிழக அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. ஆனால் மத்திய அரசு தேவையான அளவு தடுப்பூசி மருந்துகளை தமிழகத்திற்கு ஒதுக்காததால் தடுப்பூசி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து தமிழகத்திற்கு கூடுதல் தடுப்பூசிகளை வழங்க வேண்டும் என்று மாநில அரசு மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து மும்பையில் உள்ள மத்திய மருந்து தொகுப்பு கிடங்கில் இருந்து 1,20,000 டோஸ் கோவாக்சின் தடுப்பூசி மருந்துகளை தமிழகத்திற்கு மத்திய அரசு ஒதுக்கியது. இந்த நிலையில் இந்த தடுப்பூசி மருந்துகள் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தது. 10 பார்சல்களில் வந்த 290 கிலோ எடையுடைய 1.2 லட்சம் டோஸ் தடுப்பூசி மருந்துகளை தமிழக சுகாதாரத்துறை அதிகாரிகள் பெற்றுக் கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த புளியம்பட்டி மற்றும் செங்கம் அரசு மருத்துவமனை பின்புறம் கள்ளச்சாராயம் காய்ச்ச சுமார் 2000 லிட்டர் ஊழல் பதுக்கி வைத்துள்ளதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினர் 2000 லிட்டர் கள்ளச்சாராய ஊழலை அழித்தனர். மேலும் கள்ளச்சாராயம் காய்ச்ச ஊழல் தயார் செய்தது யார் என்பது குறித்தும் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த ஆராசூர் கிராமத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் காளியம்மாள் தம்பதியினரின் மகள் மீனா 10ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். விவசாயியான ராமச்சந்திரன் அறுவடை இயந்திரம் வைத்துள்ளார். இந்த நிலையில் ஊரடங்கு காலம் என்பதால் வீட்டில் உள்ள மீனா தனது தந்தைக்கு உதவியாக ஏர் பூட்டுவது, இறைப்பு வேலை செய்வது, நாற்றெடுப்பது, நடவு செய்வது போன்ற வேலைகளை செய்து வருகிறார். இந்த நிலையில் 3 ஏக்கர் நிலத்தில் அறுவடை இயந்திரத்தை இயக்கி பயிர்கள் முழுவதையும் மாணவி மீனா அறுவடை செய்து அசத்தினார். அறுவடை இயந்திரத்தை 10ஆம் வகுப்பு மாணவி இயக்குவது பகுதி மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. துபாயில் இருந்து எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் சிறப்பு விமானம் சென்னை சர்வதேச விமான நிலையம் வந்தது. அதில் வந்த பயணிகளை சுங்கத்துறையினர் சோதனையிட்டனர். அப்போது சென்னையைச் சேர்ந்த முகமது அஷ்ரப் என்ற பயணியின் உடைமைகளை காவல்துறையினர் சோதனையிட்டனர். சோதனையில் அவரது 2 கால்களிலும் பெரிய பேண்டைட் துணி ஒட்டப்பட்டு இருந்தது. அந்த பேண்டைட் துணியை பிரித்து பார்த்தபோது அதில் 89.17 லட்சம் மதிப்புடைய 1.8 கிலோ தங்கம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் முகமது அஷ்ரப் மற்றும் தங்க கடத்தல் கும்பலை சேர்ந்த முகமது இப்ராஹிம் என்ற இருவரை கைது செய்தனர்.
அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தைச் சேர்ந்த 16 வயது சிறுமியும் கழுமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்ற இளைஞரும் கடந்த 6 மாத காலமாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் சிறுமியை பாலகிருஷ்ணன் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளதாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு கார்த்திகேயன் ஆகியோர் ஜெயங்கொண்டாம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பெயரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் பாலகிருஷ்ணனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து அரியலூர் கிளை சிறையில் அடைத்தனர். ஜவுதே புயலால் தேனி மாவட்டம் பூடி பகுதியில் வீசிய சூறைக்காற்றால் மாந்தோட்டம் சேதமடைந்தது. மேலும் ஊத்தாம்பாறை, தோடால், பீச்சாங்கரை, சேரடிப்பாறை, முந்தல் உள்ளிட்ட பகுதியில் பயிர் செய்யப்பட்டிருந்த மாங்காய்கள் உதிர்ந்து சேதமடைந்தன. இதனால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அரசிற்கு கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் மகசூல் சேதமடைந்தது குறித்து தகவல் அறிந்த முன்னாள் துணை முதல்வரும் போடி சட்டப்பேரவை உறுப்பினருமான ஓ பன்னீர்செல்வம் சேதமடைந்த பகுதிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நாளுக்கு நாள் கொரோனா நோய் தொற்றானது அதிக அளவில் பரவி வரும் நிலையில் உயிரிழப்புகள் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகின்றன. கொரோனா நோய் தொற்றில் இருந்து பொதுமக்களை காக்கும் விதமாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் நித்திய சுகம் நேச்சுரல்ஸ் இணைந்து பொதுமக்களின் உடல் நோய் எதிர்ப்பு சக்தியினை அதிகரிக்கும் விதமாக கபசுர குடிநீர் மற்றும் கொரோனா நோய் தொற்று பரவலை தடுக்கும் விதமாக பொதுமக்களுக்கு இலவச முகக்கவசங்களை முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் முகாம் அமைத்து வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் ராணிப்பேட்டை காவல் ஆய்வாளர் சாலமன் மற்றும் தமுக அசைன் ஆகியோர் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசங்களை வழங்கினர். புதுக்கோட்டை நகர் பகுதியான திருவள்ளூர் நகர், கலீஃப் நகர் ஆகிய ரேஷன் கடைகளில் 3வது நாளாக தமிழக முதல்வர் அறிவித்த கொரோனா நிவாரண நிதி வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா கலந்து கொண்டு 2000 ரூபாய் நிவாரண உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்வில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நகர பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அரசு மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் வசதியுடன் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை மையத்தை பால்வளத்துறை அமைச்சர் மு. நாசர் மாவட்ட ஆட்சியர் பொன்னையாவுடன் ஆய்வு செய்தார். இதற்காக கொரோனா கவச உடையுடன் மருத்துவமனைக்கு சென்ற அமைச்சர் கொரோனா நோய் தொற்று ஏற்பட்ட நோயாளிகளை நேரடியாக சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் மருத்துவமனையில் அளிக்கப்படும் சிகிச்சை விவரம் குறித்தும் நோயாளிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நாளை மறுநாள் முதல் ஆவடி மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் வசதியுடன் 50 படுக்கைகள் செயல்படும் என்றார். தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவர்கள் உத்தரவின் பேரில் தூத்துக்குடி காவல் துணை கண்காணிப்பாளர் கணேஷ் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் வேல்ராஜ் தலைமையில் தனிப்படையினர் தூத்துக்குடி டூபிபுரத்தில் உள்ள மார்க்கெட் பகுதியில் ரோந்து சென்றனர். முழு ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளதை பொருட்படுத்தாமல் கொரோனா வைரஸ் பரவும் அபாயத்தை உருவாக்கி சட்டவிரோதமாக பணத்திற்காக சூதாட்டம் ஆடிக்கொண்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனே மேற்படி தனிப்படையினர் சூதாட்டம் ஆடிய 7 பேரையும் கைது செய்து அவர்கள் சூதாட்டத்திற்காக வைத்திருந்த பணம் 8700 ரூபாயும் பறிமுதல் செய்தனர். ஊரடங்கு கட்டுப்பாடுகள் காரணமாக காலை 6 மணி முதல் காலை 10 மணி வரை மட்டுமே கடைகளுக்கு அனுமதி என்பதால் குறிப்பிட்ட நேரத்திற்குள் அத்தியாவசிய பொருட்களை வாங்கிச் செல்ல மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகின்றனர். இதனால் பொதுமக்களை விட வாகனங்களின் போக்குவரத்து அதிகமாக காணப்படுகிறது. அந்த வகையில் மதுரை நகரின் முக்கிய சாலைகளில் தடுப்பு வைத்து அடைக்கப்பட்டதால் கீழவெளி வீதி, நெல்பேட்டை பகுதிகளில் வாகன நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது. இதனால் வாகனங்கள் நீண்ட வரிசையில் மெதுவாக ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதியில் உள்ள பேரையூர் அரசு மருத்துவமனையை முன்னாள் அமைச்சரும் திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினருமான RB உதயகுமார் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கொரோனா தொற்று 2வது அலையில் தடுப்பூசிதான் மிகப்பெரிய ஆயுதமாக உள்ளது என கூறினார். மேலும் ரெம்டெசிவிர் மருந்தை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் கிடைக்க அரசே நேரடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள தொட்டாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ரகுநாதன். இவருக்கு நாகரத்னம் என்ற மனைவியும் 2 குழந்தைகள் உள்ளது. நெசவு தொழிலாளியான ரகுநாதன் தொட்டாம்பாளையம் பகுதியில் ஜவுளி வியாபாரம் செய்து வருகிறார். இந்த நிலையில் ரகுநாதன் மனைவி நாகரத்தினம் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு குடல் இறக்க நோய் காரணமாக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார்.
சிகிச்சை பெற்று வந்த நாகரத்தினத்திற்கு மருத்துவர்கள் கொரோனா பரிசோதனை செய்ததில் அவருக்கு கொரோனா நோய் தொற்று இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து தீவிர சிகிச்சையில் இருந்த நாகரத்தினம் மருத்துவமனையில் உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற அவருடைய உறவினர்கள் மற்றும் குழந்தைகள் அவரது உடலை கூட பார்க்க முடியாமல் கதறி எழுந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் துறப்பாடியில் உள்ள வேலூர் ஆண்கள் மத்திய சிறையில் முதுநிலை காவலராக பணியாற்றி வரும் உமையன் என்பவரை சிறையில் ஆயுள் தண்டனை பெற்று வரும் ஆரணியைச் சேர்ந்த பாபாஷா என்ற கைதி தன்னை வேறு ஒரு செல்லிற்கு மாற்ற சொல்லி சிறை காவலரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இது தொடர்பாக சிறை அலுவலர் மோகன்குமார் பாகாயம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் அரசு அலுவலரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், கொலை மிரட்டல், கைதி காவலரை தாக்குதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் பாகாயம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொரோனா சிகிச்சை மருத்துவமனையை உருவாக்குவது குறித்து தமிழக சுகாதாரத்துறையினரிடம் மாவட்ட நிர்வாகத்திடமும் ஆலோசனை மேற்கொண்டதன் அடிப்படையில் கும்மிடிப்பூண்டி கோட்டக்கரையில் உள்ள அரசு பொது மருத்துவமனையை சட்டமன்ற உறுப்பினர் TJ கோவிந்தராஜ் ஆய்வு செய்தார். பின்னர் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கும் வகையில் மாவட்ட சுகாதார பணி இணை இயக்குநர் டாக்டர் ராணி, துணை கண்காணிப்பாளர் ரமேஷ், PMO கோவிந்தராஜ் ஆகியோர் முன்னிலையில் சிப்காட் தொழிற்பேட்டையில் இயங்கி வரும் OPG மின் உற்பத்தி ஆலையின் ஏற்பாட்டில் சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 8 ஆக்ஸிஜன் செறிவூட்டிகளை MLA TJ கோவிந்தராஜன் கோட்டை கரையரசு மருத்துவமனைக்கு வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் உள்ள அத்தனாவூர் கிராமத்தில் மளிகை கடை வைத்து நடத்தி வரும் குமார் என்பவரின் கடையில் கடந்த 7ஆம் தேதி திருடு நடந்துள்ளது. அதில் 40,000 ரூபாய் ரொக்கப்பணம், CCTV கேமராக்கள் திருடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கடந்த 13ஆம் தேதி வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களை ஏலகிரி காவல்துறையினர் பிடித்து விசாரித்தபோது வேலூர் மாநகரத்திற்குட்பட்ட விருப்பாச்சிபுரத்தைச் சேர்ந்த சம்பத் என்பவர் கள்ள நோட்டுகளை அச்சிடுவது தெரியவந்தது. இதனையடுத்து ஏலகிரி காவல்துறையினர் கைதான சம்பத்தை வேலூர் அழைத்து வந்து விருப்பாச்சிபுரம் மற்றும் துத்திப்பாடு பகுதியில் சோதனை செய்ததில் துப்பட்டில் உள்ள அவரது மனைவி வீட்டில் கள்ள நோட்டை அச்சடிக்க பயன்படுத்தப்படும் ஜெராக்ஸ் மிஷின் மற்றும் 200 ரூபாய் கள்ள நோட்டுகள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து 80,000 மதிப்பிலான கள்ள நோட்டுகளையும் ஜெராக்ஸ் மிஷினையும் பறிமுதல் செய்த போலீசார் இதுகுறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டம் மையம்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ் அவர்களின் குழந்தைகள் புவிக்ஷா ஸ்ரீ, சுபிக்ஷா ஸ்ரீ, ஹீரோஷன் ஆகிய குழந்தைகள் தாங்கள் சேர்த்து வைத்த 15,000 ரூபாய் சில்லறை காசுகளை முதல்வரின் நிவாரண நிதிக்கு அனுப்ப வேண்டும் என முடிவு செய்து தமிழக அரசின் தலைமை குரலாவும் திருவிடைமருதூர் சட்டமன்ற உறுப்பினருமான கோவி செழியனிடம் நேரில் சென்று 3 ஒண்டியல் படத்தையும் வழங்கினர். படத்தை பெற்றுக் கொண்ட தலைமை குருடா செழியன் இந்த படம் முதல்வரிடம் கொண்டு சேர்க்கப்படும் என கூறி குழந்தைகளுக்கு பொன்னாடை பொருத்தி பாராட்டு தெரிவித்தார். தமிழகம் எங்கும் கத்திரி வெயில் சுட்டெரித்து வருகிறது. அதிகபட்சமாக தருமபுரி மாவட்டத்தில் 102 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவானது. இதனால் கடுமையான வெயில் மற்றும் வெப்பச்சலனம் அதிகரித்து வந்தது. இதனால் தினசரி வேலைக்கு செல்பவர்கள் மிகவும் சிரமப்பட்டு வந்தனர். கடுமையான வெப்பம் வாட்டி வந்த நிலையில் தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல் பகுதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஆலம்பாடி, ஊட்டமலை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் பலத்த மழை பெய்தது. மழையின் காரணமாக கடும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி ஏற்பட்டது. இதனால் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சிக்குட்பட்ட அரசு மருத்துவமனை அருகில் வட்டாட்சியர் குடியிருப்பு எதிரில் பழைய தர்மராஜா கோவில் அமைந்துள்ளது. இந்த புராதன கோவிலில் தமிழக அரசு உத்தரவை மீறி கொரோனா வைரஸ் ஏற்படும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் சிறிதும் சமூக இடைவெளியின்றி பக்தர்களைக் கொண்டு கோவில் திறந்து தீமிதி திருவிழா, வானவேடிக்கை, கரக ஊர்வலம், மேலதாளங்கள் முழங்க கோவில் நிகழ்ச்சி நடத்தியுள்ளனர். இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் நகராட்சி அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் ஆகியோர் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் கொரோனா தொற்று மேலும் அதிகரித்து வரும் சூழலில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. முழு ஊரடங்கால் திருவாரூர் நகரப் பகுதிகளில் கடைத்தெரு, காய்கறி மார்க்கெட் பகுதிகளில் பொதுமக்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டன. அத்தியாவசிய தேவையின்றி வெளியில் சுற்றியவர்களை காவல்துறையினர் அறிவுறுத்தி அனுப்பினர். தொடர்ந்து மீண்டும் வெளியில் வரும் பட்சத்தில் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்தனர்.
தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் தடுக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. முழு ஊரடங்கு உத்தரவு காரணமாக நகர் முழுவதும் வெறிச்சோடி காணப்பட்டது. இந்த நிலையில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் கிருமிநாசினி தெளிக்கும் பணியை தூத்துக்குடி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் கிருமிநாசினி மருந்து தெளிக்கும் பணியை துவங்கி வைத்தனர். தொடர்ந்து போல்பேட்டை, சிவன் கோவில், 2ஆம் கேட், புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் கிருமிநாசினி மருந்து தெளிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி அருகே உள்ள கிராமங்களில் கொரோனா தடுப்பூசி போடும் முகாம், கிருமிநாசினி தெளிப்பு மற்றும் கபசுர குடிநீர் விநியோகம் நடைபெற்றது. காரணை கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வராணி சுப்பிரமணியன் தலைமையில் கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. தொடர்ந்து பொதுமக்களிடம் பேசிய வடூர் ஆரம்ப சுகாதார மருத்துவர் மணிமேகலை, கொரோனா பரவலின் தீவிரம் குறித்தும் தடுப்பூசி போட்டுக் கொள்வதன் அவசியம் குறித்தும் பேசியவர், இந்த வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த மாஸ்க் அணிவதை கட்டாயம் என கூறினார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் சார்வாய்புதூர் தேசிய நெடுஞ்சாலையில் நாமகிரிப்பேட்டையில் இருந்து சென்னை நோக்கி சுமார் 1400 அட்டைகளுக்கும் மேல் மூட்டைகளை ஏற்றிச் சென்ற பிக்கப் வாகனம் டயர் வெடித்து நிலை தடுமாறி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. இதில் ஓட்டுநர் ஆனந்த் மற்றும் உதவியாளர்கள் 2 பேரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த நெடுஞ்சாலை காவல்துறையினர் ஜேசிபி எந்திரத்தின் மூலம் வாகனத்தை அப்புறப்படுத்தி அவர்களை மீட்டு ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். சென்னை எம்பத்தூர் கள்ளிக்குப்பத்தை சேர்ந்தவர் ஸ்டான்லி. இவர் அரசு தொலைக்காட்சியில் ஒளிப்பதிவாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இவருக்கு பாம்பின் மீது இயற்கையாகவே அன்பும் பிரியமும் இருந்ததால் அதனை யாரும் அடித்துக் கொன்றுவிடக் கூடாது என்று பாம்பை பிடிக்க பழகினார். நாளடைவில் பாம்பை பிடிக்க எங்கிருந்து எந்த நேரத்தில் அழைப்பு வந்தாலும் ஆர்வத்துடன் செல்லும் ஸ்டான்லி அதற்கு ஊதியமோ சன்மானமோ சிறிதும் எதிர்பார்க்க மாட்டார். இந்த நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இவரது இறப்பு விலங்கியல் ஆர்வலர்கள் மத்தியில் வேதனையை கூட்டியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாடியம்பாடி அடுத்த ஷகிராபாத் பகுதியில் ஒரே பெண்ணை 2 நபர்கள் காதலிக்கும் விவகாரம் தொடர்பாக ஒருவர் மீது மற்றொருவர் கும்பலாக சேர்ந்து கொண்டு கற்கள் உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு தாக்கிக் கொள்வதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற தலைமை காவலரை போதையாசாமி ஒருவர் போதையில் உனக்கு எவ்வளவு லஞ்சம் வேண்டும் என தகாத வார்த்தைகளில் பேசி வறுத்தெடுக்கும் வீடியோ காட்சிகள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை நகராட்சியில் 30 இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஆலயம் அறக்கட்டளை என்ற அமைப்பை உருவாக்கி கடந்த கஜா புயலின் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்து அதில் இருந்து தொடர்ந்து சமூக பணியாற்றி வரும் இந்த இளைஞர்கள் தற்பொழுது ஆதரவற்றவர்களுக்கும் மற்றும் அரசு மருத்துவமனைக்கு வரும் ஏழை நோயாளிகள் மற்றும் பார்வையாளர்கள் என தினம்தோறும் 200க்கும் மேற்பட்டவர்களுக்கும் தரமான உணவை சொந்த செலவில் தயாரித்து வழங்குகின்றனர். மேலும் இவர்கள் தங்களுடைய பணத்திலேயே அரசு மருத்துவமனைக்கு வரும் ஏழை நோயாளிகள் பயன்பெறுவதற்கான வீல்சேர் மற்றும் பிற தளவாட பொருட்களை வழங்கியும் வருகின்றனர். இளைஞர்களின் இச்செயல் பொதுமக்கள் இடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.